ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தேசத்திற்கான ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இணைந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஏசப்பாவுடைய ஒத்தாசைக்காக நாம் கெஞ்சுவோம். எங்கள் அன்புள்ள ஏசப்பா, இந்த வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கிருபையாக தந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாருங்கப்பா. இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னம் நிறைவாயிருக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் தேசத்தின் ஆண்டவரே கொடிய நிலைகளை நினைக்கும் போது இந்த திறப்பிலே நின்று பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் எங்களால் கடந்து செல்ல முடியாது, பிரயாணப்பட முடியாது. இருக்கிற இடங்களிலே நாங்கள் பாரப்படுகிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து பெரிய காரியங்களை செய்யும். வேதனைகளிலும் பல பாடுகளிலும் பல கஷ்டங்களிலும் பண நெருக்கடிகளிலும் இருக்கிற ஜனங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. கொடிய பாவ தொழில்களை செய்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடி, வெறி, வேசித்தனம், பிரச்சாரம் ஆண்டவரே, பாவம் பெருகிவிட்டது. ஆண்டவர் இறங்கி எங்கள் தேசத்தின் கொடிய நிலைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே நம்முடைய தேசமாக கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக தேசம் முழுதும் மாற நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்களிலே தேவக்கரம் கூட இருக்கட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், வேத வசனங்கள், தியான நேரங்கள், ஜெப நேரங்கள் என் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் அசைவாடும் கர்த்தாவே, அசைவாடும். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய நாமம் மட்டும் உயர வேண்டும். நாங்கள் சிறுகணும், நீர் பெருகணும். கர்த்தர் எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தந்து ஒரு விடுதலையை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். இணைந்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர்.
துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, ஏத்துராஜயன் பலனானீர், எதற்கு பயமில்லையே, ஏத்துராஜயன் பலனானீர், எதற்கு பயமில்லையே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே, எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த நேரத்தில் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 70. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி லெச்ச அடைவார்களாக. ஆ ஆ ஆ ஆ என்பவர்கள் தங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நானோ சிறுமையும் எளிமையுமானவன். தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமானவர். கர்த்தாவே தாமதியாதையும். கிறிஸ்துவுக்கு அன்பானோர்களே, இது தாவீது ராஜாவுடைய ஒரு விண்ணப்பம். மேலே சொல்லப்படுகிறது, அந்த பிராக்கெட்டுக்குள்ளால நினைப்பூட்டுதலாக பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. நெருக்கத்திலே பல போராட்டங்களிலே அவர் பேசுகிற அந்த வார்த்தை தான், தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று. இன்றைக்கு
நாம் திறப்பிலே நின்று இப்படித்தான் நாம் கேட்க வேண்டும். என்னை மாத்திரமல்ல, எங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள், கர்த்தருக்கே ஆராதனை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன வேண்டும்? விடுதலை வேண்டும். அவர்களுக்கு விடுதலை வேண்டும். எங்கும் இருக்கிற தேசத்தில் எங்கும் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு இன்னைக்கு நெருக்கடி, போராட்டம், எதிர்ப்புகள், விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியாத பல போராட்டங்கள் இருக்கிறது. எதிர்க்கிற ஜனங்களாலே, தூஷிக்கிற ஜனங்களாலே தேவனுடைய ஜனங்களுக்கு பயங்கர ஒரு நெருக்கம், போராட்டம். இது நிமித்தமாக எவ்வளவோ போதகர்கள், மிஷனரிமார்கள் காரணமின்றி மதமாற்றுகிறார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம அவங்களை எல்லாம் நினைத்து தான் இந்த வேத பகுதியை நாம் சொல்ல வேண்டும். தேவனை விடுவியும், தேவனே விடுவியும், கர்த்தாவே தேவனுடைய ஜனங்களுக்கு சகாயம் செய்ய தீவிரியும், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அவர்களை கொலை செய்ய சூழ்ச்சிக்கிற அத்தனை பேரும், யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, சுவிசேஷத்தை விரோதிக்கிறார்களோ, தேவனுடைய பிள்ளைகளை யாரெல்லாம் விரோதிக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு நாணுவார்களாக. அவங்களையும் ஆண்டவர் தான் சந்திக்க வேண்டும். இன்றைக்கு நாங்க உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல 4ஆம் வசனத்துல, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. அன்பானவர்களே, அவரை தேடுகிற பிள்ளைகள், விடுதலைக்காக கெஞ்சுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை தந்து நியாயம் செய்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் கெஞ்சி ஜெபிப்போம். எதுக்கிற இடங்கள்ல தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும். நல்ல யோசித்து பாருங்க. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருக்கிற நேரத்தில், சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு பயங்கரமாக அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிற நேரம் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்த போது சிறைச்சாலை கதவுகள் திறவுண்டது. அந்த சங்கிலிகள் எல்லாம் கீழே விழுந்தது. அந்த அதிகாரி கைதிகள் கடந்து சென்று விட்டார்களோ, தங்களையே தானே மாய்த்து கொள்ள அவங்க கத்திகளை எடுக்கும்போது, தங்களை தாங்களே கொலை செய்ய அவங்க தீவிரிக்கும் போது பவுலும் சீலாவும் சொன்னாங்க, உங்களுக்கு தீங்கு செய்யாதுங்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஒரு அற்புதம், அதான் அற்புதம். ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் கேட்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அதே அற்புதங்களை இன்னைக்கு சிறைச்சாலையில் செய்யணும். தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த பகுதியிலாவது, எந்த சிறைச்சாலையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நிகழ வேண்டும். அதிகாரிகள் உணர வேண்டும், இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், அவர் விடுவிக்கிறவர். பல ஆண்டுக்கு முன்னால அவர் இந்த பூமியில பிறந்தார், வளர்ந்தார். உலக ஜனங்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக அவர் சிலுவையிலே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், உயிரோடு தான் இருக்கிறார். இன்னும் 2வது விசை இந்த பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அப்படிப்பட்ட உணர்வை எல்லா ஜனங்களுக்கும் தர வேண்டும், ஆண்டவர் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் சிறுமையும் எளிமையுமானவர்கள். ஏன்னா ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர்களோ யுத்தத்துக்கு அவங்க எழும்பி நிற்கிறாங்க. அவங்க தான் வெட்கப்பட்டு போக வேண்டும்.
நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதினாலே நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு. எப்படி தாவீது ராஜா ஜெபித்தாரோ, ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 71:1 பாருங்க, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நம்ம வெட்கமடையாதபடி செய்யும் தாவீது சொல்வது போல, சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, திருச்சபைகளில் பாடுகள் மத்தியில் பரமனின் பணியை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் விடுதலை பெற்று வெட்கப்பட்டு போகாதபடி செய்து ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் கெஞ்சி ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? ஆண்டவரை துதிக்கும் போது சத்துடைய அந்தகார கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகும். அவரை நாம் துதித்து பாடுவோம், அவரை நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்காக இந்த பாவ உலகத்திலே பிறந்தது மட்டும் இல்லை, எங்களுக்காக ஆண்டவரே நீர் வாழ்ந்து, ஆண்டவரே எங்களுக்காக அந்த சிலுவையில் ஆண்டவரே மரிப்பதற்கு பிதாவின் சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்தீரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, தேசத்து ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறவரே ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. சத்ருவின் அந்தகார கிரியைகள் எல்லாம் நிர்மூலமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறாப்பா. அற்புதர், 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. ஆமான் பாதங்களே, இயேசு அற்புதர், இயேசு அற்புதர். அதிசயமாய் வழி நடத்துகிறவர், உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் சமீபமாயிருந்து பதில் கொடுக்கிறவர். அவரையே நம்ம ஆராதிப்போம். எத்தனை துன்பங்கள் பாருங்க, என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதிலும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆள் கடலிலே பிரயாணப்பட்டு வந்த, படகிலே பிரயாணப்பட்டு வந்த அந்த சீற்றர்கள் படகிலே இருக்கும்போது அலைகள் கொந்தளித்து பயங்கரமாக படகு நிலை மாறி விழுந்துருமோ, கடலில் முங்கிருமோ என்று பயப்படுகிற நேரத்தில் இயேசு அந்த கடலில் நடந்து சென்றார். 4ஆம் சாமத்தில் நடந்து சென்றார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியாக
அவர் நடந்து வாரதை பார்த்து ஜனங்கள், அந்த சீற்றர்கள் பயந்தார்கள். பயப்படாதுங்க, நான் தான் சொல்லவும். பேதுரு, நீரே ஆகில் நானும் நடந்து வருகிறேன் என்று கேட்க ஆண்டவர் சம்மதித்தார். நடந்து வா என்று கூப்பிட்டார். அப்படி கூப்பிட நேரத்தில் ஆண்டவருக்கு முகத்தை பார்க்காம அலைய பார்த்ததுனால ஐயோ நான் அமிழ்ந்து போறனேன்னு பயப்பட்டான். ஆண்டவராக இயேசு கையை நீட்டி, ஏன் அவிசுவாசியை பயப்பட்டாய் என்று சொல்லி அவரை தூக்கி எடுத்து விட்டார். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், அன்புள்ள ஆண்டவர். இன்றைக்கு கூட ஒருவேளை துன்பம், துயரம், வேதனை, வருத்தம், பாடுகள் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளை தேவன் கைவிடாமல் தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவரையே நாம் போற்றுவோமா? அவரையே நாம் துதிப்போமா? ஆண்டவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர்தான் நம்மை தூக்கி எடுத்தவர். அவர்தான் நம்மை ரட்சித்தவர். அவர்தான் நம்மை பேர் சொல்லி அழைத்தவர். அவரையே நாம் ஆராதிப்போமா? கர்த்தரையே நாம் ஆராதிப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இயேசுவே உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே தேசத்து ஜனங்களை, உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை, உமக்கு சேவை செய்யக்கூடிய பிள்ளைகளை நீ தாங்கி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது கிருபை, ஏசப்பாவுடைய கிருபை வேண்டும், ஏசப்பாவுடைய கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறாப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறாப்பா. உமது கிருபை வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கிருபைக்காக கெஞ்சி நிற்போமா? கிருபை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. கிருபை இல்லாம நம்ம ஜீவிக்க முடியாது. கிருபை இல்லாம குடும்ப வாழ்க்கை நடத்த முடியாது. கிருபை இல்லாம தன்மையா கூட வாழ முடியாது. கிருபை இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே, தேவ கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. ஆமன் பானூர்லே, சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம், உடைக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் தேவ கிருபை என்னை உங்களையும் தாங்கி நடத்தி வந்ததே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உடைக்கப்பட்ட தேவனுடைய தாசர்கள், எதிர்ப்பின் நிமித்தமாக பாதிக்கப்பட்ட போதகர்கள், மிஷனர்கள் எல்லாம் ஊழியத்தின் பாதையில் உடைக்கப்பட்டவர்கள், அவங்க சோர்ந்து போகாதபடி தேவ கிருபை சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போதகர்களையும் ஒவ்வொரு மிஷனர்களையும் தாங்க வேண்டும் என்று சொல்லி கிருபை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாள் பரியந்தம்
என் தேவன் தமது பிள்ளைகளுக்கு நீ போதுமானவராக இருந்து நடத்தினபடினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் ஆண்டவரே உயர்த்தி வைத்த தேவாதி தேவனை உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஒன்றுமில்லாத நேரங்களில் எல்லாம் எங்களுக்கு நீர் உதவி செய்து கரம் பிடித்து நடத்தினீரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஆண்டவரே, எங்க பலவீன நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே பலன் தந்து நடத்தின கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு உண்மையாய் என் ஆண்டவருக்கென்று ஜீவிக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கிருபை தாங்கி கொள்ளட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் பல சோதனைகள், பாடுகள், போராட்டங்கள்ல ஆண்டவரே தாண்டி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கிருபை தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கடைசி நாட்களில கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழக்கூடிய கிருபையை தேவன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக ஆண்டவரே கிறிஸ்தவ குடும்பங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏற்ற தாழ்வு ஆண்டவரே, தகப்பனே, சந்தேகங்கள், சமாதான கேடுகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தருக்கென்று ஆண்டவரே உண்மையாய் வாழத்தக்கதாக, விடுதலையோடு ஜீவிக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபைகள்ல ஒருமனப்பாடு, பரிசுத்தம், அன்பு ஆண்டவரே வழியட்டும் கர்த்தாவே. கர்த்தருக்கென்று ஒவ்வொரு திருச்சபைகளும் ஆண்டவரே பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. கர்த்தருடைய வருகைக்கென்று ஒவ்வொரு திருச்சபைகளும் மணவாட்டி திருச்சபைகளாக மாறட்டும் கர்த்தாவே. மாறட்டும், மாறட்டும். என் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். திருச்சபைகளில் எல்லாம் ஒருமனப்பாட்டை தாரும் ஆண்டவரே, விட்டு கொடுக்கிற தன்மையை தாரும் ஆண்டவரே. அப்பா, ஒருவரே ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவரே மன்னிக்கிற சிந்தை ஆண்டவரே அதை நீர் கொடுத்து ஆண்டவரே மன்னிக்கிற சிந்தையும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தையும் தேவன் திருச்சபைகளில் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வதி. கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. போதகர்கள் ஆண்டவரே எல்லாருக்காக உதவி போதகர்கள் ஆண்டவரே, எந்த திருச்சபையானாலும் அதில் உள்ள கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தருக்கென்று பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம் ஆண்டவரே. திருச்சபையை யாரும் அலட்சியம் பண்ணாதபடி ஆண்டவரே, திருச்சபையில உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் நடந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய வியாதிகள், வேதனைகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். இயேசுவின் நாமத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. பலவிதமான வியாதிகள், கேன்சர் போன்ற வியாதிகள், ஹை பிபி, ஹை சுகர் ஆண்டவரே அப்பா, வேதனைகள், முட்டுவலிகள், இப்படி பலவிதமான ஆண்டவரே வேதனையோடு ஆண்டவரே கஷ்டங்களோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் தாமே விடுதலை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, வியாதியின் அகோரங்கள்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் தவித்து போயிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, யாரானாலும் எந்த வியாதியானாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் கர்த்தாவே. ஒரு விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எல்லா தேவனுடைய ஜனங்களும் ஆண்டவரே பலவீனங்களில் இருந்து விடுதலை பெற்று கர்த்தருக்கென்று வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஜெபிக்கிறோம். ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமாண்டவரே, கண்ணீரோடு வியாதியின் அகோர நிலையில பாடுகளோடு வேதனையோடு என்ன செய்வேன், பைசா கூட இல்லையே, ஆஸ்பத்திரிகளுக்கு கூட போக முடியலையே, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, வியாதி நகோரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அவர்களை விடுவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கர்த்தர் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்காக, குடும்பங்களில் உள்ள வாலிப பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கட்டும், சத்தியத்தை வாசிக்கட்டும். சத்தியம் அவர்களை பரிசுத்தமாக்குமே. வேத புஸ்தகம் வேத வசனங்களை வாசிக்கும் போது அந்த சத்திய வசனம் ஆண்டவரே எல்லாரையும் பரிசுத்தமாக்குறது. கர்த்தாவே, வேத வசனத்தால் பரிசுத்தமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டவரே, குட்டி வெறி வேசித்தனம் பிரச்சாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, விசுவாச குடும்பங்களிலே ஆண்டவரே பாவத்தை பாலை போல பருகி கொண்டிருக்கிறவங்க எல்லாம் விடுதலை ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். குடியை தூண்டுகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, எத்தனையோ கர்த்தாவே ஊழியக்காரருடைய குடும்பங்கள்ல வாலிபர்கள், விசுவாச குடும்பங்கள்ல உள்ள வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழும்பட்டும். கர்த்தாவே, பாவமான செயல்களில் இருந்து விடுதலையை கொடுத்து ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல அந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள யோசேப்பை போல பாவங்களுக்கு ஆண்டவரே பயந்து விலகி ஓடட்டும். கர்த்தாவே, பரிசுத்தத்தை வாஞ்சிக்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், குடும்ப தலைவர்களும் ஆண்டவரே குடிக்கிற தலைவிகளாக இருந்தாலும் பாவத்தை வெறுக்க ஒரு மனம் கொடுத்து அவர்களை விடுதலையோடு காத்து கொள்ளுங்க. கர்த்தாவே, இயேசுவே, எல்லாரும் இரத்தத்தால் கழுவப்படட்டும். இயேசுவே, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழட்டும். வேத வசனத்தை வாஞ்சியோடு வாசிக்கும் போது விடுதலை உண்டாகும். கர்த்தர் விடுதலை படுத்துவீராக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொடர்ந்து நாம் தேசத்தை ஆளுகிற ஜனங்களுக்காக, அதிகாரிகளுக்காக, எல்லா பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற இந்த வேத வசனத்தின்படி அதிகாரத்தை வைத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு அதிகாரிகளும் ஆண்டவரை கண்டுகொள்ள வேண்டும். தேவன் அவர்களை பாதுகாக்க வேண்டும். சகல ஞானத்தோடும் தேவ சித்தத்தின்படியையும் நாட்டை ஆளக்கூடிய ஒரு பாக்கியத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு
பாபிலோன்ல தானியேலுக்கு ஒரு பொறுப்பு கிடைத்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால அவன் மேல் குற்றம் சுமத்த ஒருவராலும் முடியல. அதே போல உண்மையுள்ள அதிகாரிகளாக, லஞ்ச பேர் வழிகளாக அல்ல, உண்மையுள்ள அதிகாரிகளாக அவங்க தேசத்தை நல்ல முறையில் ஆட்சி செய்யவும், அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கவும், அவங்களும் தேவ தரிசனத்தை கொள்ளவும் நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? நாம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் என்றால் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுங்க, தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. 4 திசையிலும் 4 விதமாக பேசுகிறவங்க இருப்பாங்க. அவங்கள அனுசரித்து பேசி முடிக்கணும்னா தேவ ஆலோசனை, தேவ ஞானம் கிடைக்கணும் கத்தாவே. அப்படியாக நீர் அவர்களை காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே மக்களுக்காக, எல்லா மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, ஊழியங்களுக்காக பாரப்படுகிற ஜெபிக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஊழியங்களை பணங்களால் தாங்குகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கி உம்முடைய ஊழியத்தை கனப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அநேகர் கர்த்தருக்கென்று எழும்பட்டும், கர்த்தருக்கென்று பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. இந்த கடைசி காலத்தில் இருக்க நெருக்கடியின் மத்தியில் தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற வாலிபர்கள் எழும்பட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அநேக வாலிபர்கள் தேசத்தில் எழும்பட்டும், எழும்பி கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும், எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும், கர்த்தரின் வல்ல நாமம் உயர்த்தியாக வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும். அக்கினி இறங்க வேண்டும், அற்புதம் விளங்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று ஜாதிகள் முழங்க வேண்டும். இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பின் வாயில் நிற்க, தேசத்தின் ஜனங்களுக்காக திறப்பின் வாயில் நிற்க, தேவன் தேடும் மனிதன் நம்மில் யாதனுண்டு. தேவன் தேடும் மனிதன் நம்மில் யாதனுண்டு. இந்தியாவில் இயேசு நாமம் இன்றே கூற வேண்டும்.
இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களாய் மாற்றும். இந்த கடைசி காலத்துல அநேக எலியாக்கள் எழும்ப வேண்டும். எலியாக்களை போல அநேக எலியாக்கள், அநேக எலிசாக்கள் எழும்ப வேண்டும் கர்த்தாவே. கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி பிடிக்க, திறப்பிலே நிற்க, ஏசாயாவை போல ஆண்டவரே எழும்ப வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இயேசுவே ஸ்தோத்திரப்பா. எலியாவின் காலத்துல இறங்குங்க அக்கினி இந்த நாட்களில இறங்க வேண்டும். தேசத்துல அக்கினி இறங்க வேண்டும். ஜனங்கள் சொல்ல வேண்டும், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்கப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல ஆண்டவரே நீங்க உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே திறப்பின் வாசல்ல, திறப்பின் வாயில்ல நிற்க அநேகரை எழுப்பி தாருங்கப்பா. ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பி தாருங்க ஆண்டவரே. ஆலயங்கள் கட்ட, ஊழியங்களின் தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவரே கொடுக்கிற ஜனங்களையும், ஜெபிக்கிற ஜனங்களையும், ஆண்டவரே உழைக்கிற ஜனங்களையும் தேவன் இந்த நாட்களில் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தடைகளை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. எழும்புவதற்கு தடையாயிருக்கிற எல்லா சத்ருவின் எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். யாராயிருந்தாலும் ஊழியத்திற்கு தடைப்படுத்துகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அதமாகி போகட்டும். கர்த்தருக்கென்று எழும்பட்டும் ஆண்டவரே, கர்த்தருக்கென்று எழும்பட்டு. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. இயேசுவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. உடைய நல்ல நாமம் உயரட்டும், மகிமைப்படட்டும். ஆண்டவரே என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு ஏதாவது வியாகுலங்கள், வேதனைகள், தனிமையா இருக்கிறனே என்ற வருத்தங்கள், வியாதியின் போராட்டம், ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள், ஏதாவது குடும்ப பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சகலமும் மாறி போகட்டும் கர்த்தாவே. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்கட்டும். சமாதான கேடுகள் வரத்தான் செய்யும், வந்தாலும் தேவ சமாதானம் பிள்ளைகளை நிரப்பட்டும் கர்த்தாவே. பண தொல்லையோ, கடன் பிரச்சனைகளோ, பிள்ளைகளாலோ, கணவராலோ, மனைவியாலோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த மே மாசத்துல ஆண்டவரே அநேக திருச்சபைகள்ல விபிஎஸ் நடந்து கொண்டே இருக்கிறதப்பா. எல்லா இடங்களிலும் உடைய வல்லமை விளங்கட்டும், உடைய வல்லமை விளங்கட்டும். தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே நடக்கிற விபிஎஸ்ல நிறைய பிள்ளைகள் பங்கு பெற்று புதிதாக வருகிற பிள்ளைகளும் ஆண்டவரே உன்னதராகிய உம்மை கண்டுகொள்ளத்தக்கதாக, இயேசுவே இரட்சகர் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தாவே ஆவியானவர் இறங்கி செயல்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். வட இந்தியாவின் பல பகுதிகளில் ஆண்டவரே விபிஎஸ் நடத்த விடாதபடி தடுத்திருக்கிற, தடைப்படுத்துகிற ஆவியல் ஆண்டவரே அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். அவரவர் ஆலயங்களில் கர்த்தரை ஆராதிப்பதற்கு யாருமே தடை செய்ய வேண்டிய தேவை இல்லப்பா. ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்வீராக. தேசம் முழுதும் எங்கெல்லாம் விபிஎஸ் நடக்கிறதோ எல்லா மாநிலங்களிலும் உடைய வல்லமை விளங்கட்டும். எல்லா மாநிலங்களிலும் உடைய வல்லமை விளங்கட்டும். உடைய நாமம் உயரட்டும். ஜெபிக்கிற மக்களை எழுப்பி தாரும்.
உழைக்கிற ஜனங்களை எழுப்பி தாரும். கர்த்தருக்கென்று இந்த கடைசி நாட்கள்ல ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கென்று வாழத்தக்கதாக, ஆண்டவரே கர்த்தருக்கென்று மரிக்கத்தக்கதாக, ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும் கர்த்தருக்கென்று எழும்பி நிற்கட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே இரக்கம் செய்வீராக, ஆவியானவரே இரக்கம் செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில திருமணத்தை ஆண்டவரை நடத்தி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை கர்ப்பத்தை ஏந்தி இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏற்ற காலத்துல ஆண்டவரே குழந்தையை பெற்றெடுத்து கர்த்தருக்கென்று ஆண்டவரே மகிமையாக வளர்க்கத்தக்கதாக பெற்றோர்களுக்கு ஞானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாரும். கர்த்தருக்கென்று கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை தாரும். ஏத்துவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. விசேஷமாக வாலிபர்கள் துன்மார்களுடைய ஆலோசனையில நடக்காம, பாவியுடைய வழியில நில்லாம, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராம, ஆண்டவரே இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிற பிள்ளைகளா இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. வேதத்தை நேசித்து வாசிக்கட்டும், நேசித்து வாசிக்கட்டும். ஆண்டவரே யாரானாலும் சின்ன பிள்ளைகளோ படிக்க தெரிந்த நாட்களில் இருந்து வயோதிபம் வரைக்கும் முடிவு வர ஆண்டவரே கர்த்தருடைய வேதத்தை நேசித்து வாசிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாருக்கும் நீங்க தாங்கப்பா. அந்த வேத வசனம் தான் அவங்கள பரிசுத்தமாக்கும். வேத வசனம் தான் பரிசுத்தமான பாதையில வழி நடத்துங்கிறத உணரட்டுங்க தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோரும் ஆண்டவரே பிள்ளைகள் முன்னால அந்த வேதத்தை வாசிக்கட்டும், வேதத்தை வாசிக்கட்டும். நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஆண்டவரே சொல்லுகிற அந்த ஓசியாவில் உள்ள அந்த வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா பயத்தோட நடுக்கத்தோட வேதத்தை நேசித்து வாசிக்கக்கூடிய பெற்றோராய் எல்லாரும் இருக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த டிவி நிகழ்ச்சிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்வீராக. நல்ல சரீர சுகம் பலன் தந்து கர்த்தருக்கென்று சாட்சியாக ஜீவிக்க, இன்னும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க அநேக ஆண்டவரே தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் நீங்க சந்திங்கப்பா. எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் சகலவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிக்கத்தக்க எல்லா சத்துவத்தையும் பலத்தையும் சுகத்தையும் தேவைகளையும் தேவன் சந்தித்து நடத்தும். இணைந்து பணியாற்றக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பங்களும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. உமது கிருபை தாங்கட்டும். இந்த இடத்துல ஆண்டவரே செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு போதகர்கள், மிஷனரிகள், ஆண்டவரே சகோதர சகோதரிகள், ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் நிறைந்து ஆண்டவரே கிருபை பெற்ற வார்த்தைகளை ஆண்டவருக்கென்று ஆண்டவரை காத்திருந்து பெற்று ஆண்டவரே சொல்லத்தக்கதாக ஆண்டவரே அந்த மன்னா சரியான விதத்தில் ஆண்டவரே உலகம் எங்கு போகுதே அதை மக்கள் பயன்படுத்தட்டும். எந்த வகையிலாவது பயன்படுத்தி ஆண்டவரே அப்பா
பாவ கண்ணியிலிருந்தும் பாவ சேற்றிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று ஜீவிக்கக்கூடிய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்காக பாரப்படுகிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், கொடுக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் கனப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவங்க கொடுத்ததை திருப்ப ரெட்டிப்பாக நீர் கொடுத்து தேவ நாமத்தை நீர் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்கள்ல தருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்னா பாடிடுவேன், நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் இந்த தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, உமது கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. இந்த தேசம் எப்படியாவது இயேசுவுக்கு சொந்தமாகட்டும் கர்த்தாவே. தகப்பனே, உடைய சமூகத்தில் வருகிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் கோடி கோடி ஜனங்கள் ஒரு நாள் கூட இயேசுதான் மெய்யான தெய்வம் அறியாம இவ்வளவு பேர் இருக்காங்கப்பா. எல்லாருக்கும் உடைய நாமம் அறிவிக்கப்படட்டும். அறிந்தவர்கள் மெய்யாய் கர்த்தரை சேவிக்கட்டும், கர்த்தரையே சேவிக்கட்டும். ஆண்டவரே, உடைய வேதத்தை அறிந்தவர்கள், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள், ஆண்டவரே, கிறிஸ்துவுக்காக பக்தி வைராக்கியத்தோடு உண்மையாய் உத்தமமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. தகப்பனே, பாவத்துக்கு விலகி ஓடின யோசேப்பை போல இந்த வேசித்தனம், பிரச்சாரம், குடி போன்ற பயங்கரமான ஆண்டவரே பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று வாழ ஒவ்வொருவருக்கு யாரெல்லாம் அப்படிப்பட்ட விடுதலை இல்லாமல் ஆண்டவரே கடினமாக இருக்கிறார்களோ இந்த வேளையில என் தேவன் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சாராய கடைகள் எல்லாம் மூடட்டும். இயேசுவின் நாமத்தில் குடி போதைக்கு ஆண்டவரே தூண்டுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே அழித்து விடாதபடி கர்த்தருக்கென்று எழும்பட்டும், கர்த்தருக்கென்று எழும்பட்டும். சோதனை நேரங்கள்ல தானியேல் எவ்வளவு விசுவாசத்துல காணப்பட்டார். சிங்க கெபியில தான் போட போறோம்னு தெரிஞ்சு கூட அந்த மரணத்துக்கு பயப்படாம சிங்கத்தின் கெபியில போனா நிச்சயமா சிங்கங்கள் விட்டு வைக்காது தெரிந்திருந்தும் இயேசு தேவன் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காதே போனாலும் சரி, நான் யாரையும் இயேசுவை தவிர, தேவனை தவிர நான் வேற யாரையும் வணங்க மாட்டேன்ட்டு உறுதியா இருந்தனால
அந்த சிங்கத்தின் வாயை கூட கட்டி போட்டார். 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அந்த நெருப்பில் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அந்த சிலை வழிபாடை ஆண்டவரே வெறுத்து செய்யாதனால 7 மடங்கு அதிகரிக்கப்பட்ட நெருப்பில் போடப்பட்ட பிறகு என் தேவன் விடுவிக்க வல்லவர். விடுவிக்காதே போனாலும் இந்த சாமியை நான் கும்பிடுவதாட்டு இல்லை. கத்தர் கூட உலாவு நீர் 3 பேர் அக்கினியில போடப்பட்டார்கள். 4வது நபராக பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் குளிர்ச்சியாக்கினீர், ஆச்சரியத்தை காண செய்தீர். அதே போல அந்த நாட்களில், அந்த கடைசி நாட்களில் வல்லமை விளங்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஆண்டவரே பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகளாய் மாறட்டும். கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் சோதனைகள் பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரே வைராக்கியமாய் நிற்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டும் ஆண்டவருடைய பரிசுத்த கரம் கூட இருந்தபடியினாலே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள், 7 லட்சம் கிராமங்கள்